ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை 3 வாரங்களில் ஜோதிடத்தின் அடிப்படையை கற்றுக்கொண்டுள்ளோம். இதுவரை 2 தேர்வுகள் எழுதப்பட்டுள்ளன. 2 தேர்வுகளுக்கும் பதிலுக்கான விளக்கங்கள் அடுத்த வகுப்பிலே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 3வது தேர்வு நாம் எழுதவிருக்கிறோம். இது ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி தான். நீங்க எதனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆன்சர் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துல அந்த கமெண்ட் செக்ஷன் ரிலீஸ் ஆயிரும். கமெண்ட் செக்ஷன் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதில் உங்க ஆன்சரை, கேள்வி எண்ணோட ஆன்சரை போடுங்க. அதுக்கான ரிசல்ட் மறுநாள் நாம் திங்கட்கிழமை முதல் வகுப்பில் அதற்கான ஆன்சர், விளக்கம், விடை மற்றும் விளக்கம் ஆராயப்படும். இதுக்கான பதில நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டயத்துல உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துல போஸ்ட் பண்ணா போதும். இல்ல நீங்க தனியா வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம். இப்பொழுது நாம் தேர்வுக்குள் நுழைவோம். கேள்வி எண் 1. கேள்வி எண் 1 பொறுத்துக்க. அதாவது ஒரு பக்கம் காரகம், ஒவ்வொருக்கு காரகம், உறவு முறை சம்பந்தப்பட்ட காரகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மறுபக்கம் சில கிரகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த காரகத்துடன் எந்த கிரகத்தை இணைப்பது என்பதுதான் கேள்வி. மாதா காரகன் யார்? பிதா காரகன் யார்? மாதுள காரகன் யார்? கலத்திர காரகன் யார்? இதை நீங்க பொருத்தணும். இந்த பொருத்திட்டு கீழ்காணும் முறையில் எந்த முறையில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதோ அந்த விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இதுல ஆ இ என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் முதலில் பொறுத்து கொள்ளுங்கள். பொறுத்து விட்டு எந்த பொருத்தம் சரியாக உள்ளது என்ற விடையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஈன்னு எடுத்துக்குவோம். ஆப்ஷன் ஈல 1க்கு ஈன்னு கொடுத்து மாதா காரகன் சூரியன் சொல்லியிருக்காங்க. அது ரைட்டான்னு பாருங்க. அடுத்து 2 கேள்வி எண் 2க்கு பிதா காரகன் சந்திரன் சொல்லியிருக்காங்க. அது ரைட்டா? கேள்வி எண் 3க்கு மாதுள காரகன் புதன், கலத்திர காரகன் சுக்கிரன் அப்படி என்று ஒரு பதில் உண்டு ஈல. அதே மாதிரி ஆல ஆவண்ணாவுல மாதா காரகன் சந்திரன் என்றும், பிதா காரகன் சூரியன் என்றும், மாதுள காரகன் சுக்கிரன் என்றும், கலத்திர காரகன் புதன் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி நம்ம முதல் பொருத்திட்டு அதற்கான பதிலை, எந்த பொருத்தம் சரியாக உள்ளதோ அதற்கான பதிலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். கேள்வி எண் 2. துண்டிக்கப்படும் கிரகம் எது? துண்டிக்கப்படும் கிரகம் எது என்பது கேள்வி. கேது, புதன், ராகு, சந்திரன், இதில் எது துண்டிக்கப்படும் கிரகம் என்பது கேள்வி. நாம் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் ஆராயும் பொழுது நாம் இதெல்லாம் கற்றுக்கொண்டோம். கேள்வி எண் 3. புதன் கிரகத்திற்குரிய சிறப்பு என்ன? புதன் மரகத்திற்கு சிறப்புக்கல்லா, புஷ்பராகமா, ரத்தினமா, வைடூரியமா என்பதை நாம் ஆராய்ந்து பதில் கூற வேண்டும். புதனுக்குரிய சிறப்பு என்ன? கேள்வி எண் 4. நீல நிற கல்லுக்கு சொந்தக்காரர் யார்? நீல நிற கல்லுக்கு சொந்தக்காரர் யார்? சனி பகவானா, செவ்வாய் பகவானா, புதன் பகவான் அல்லது சுக்கிர பகவான்? எந்த கிரகம் நீல நிற கல்லுக்கு சொந்தக்காரர்? கேள்வி எண் 5. வடமேற்கு திசைக்கு சொந்தக்காரர் யார்? நம்ம ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கிரகத்தை வச்சிருக்கோம். அது நவகிரக மண்டலமே ஒவ்வொரு கோயிலையும் இதன் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப வடமேற்கு திசையில் எந்த கிரகம் இருக்கும் என்பதுதான் கேள்வி. கேது இருப்பாரா? புதன் இருப்பாரா? ராகு இருப்பாரா? சந்திரன் இருப்பாரா? இந்த 4 மூலையில இந்த 4 கிரகங்கள் இருக்கு. வடமேற்கு, தென்மேற்கு, இந்த 4 மூலைகள் இருக்கு. வடமேற்கு, தென்மேற்கு என்றும், வடகிழக்கு, தென்கிழக்கு என்றும் 4 மூலைகள் உண்டு. இந்த 4 மூலைகளில் ஒவ்வொரு கிரகம் உண்டு. இதில் வடமேற்கு திசைக்கு சொந்தக்காரன் எந்த கிரகம்? கிளவுட் கம்ப்யூட்டிங் கேள்வி எண் 6வது. இது மிக முக்கியமானது. தற்போதைக்கு நம்மளுடைய உலகத்தில் இதை வைத்துதான் அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற
துறைகள் எல்லாம் இப்பொழுது வளர்ந்து வருகிறது. இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற தொழில்நுட்பத்திற்கு காரக கிரகம் எது? கிளவுட் கம்ப்யூட்டிங் ராகு பகவானா, புதன் பிளஸ் சனி பகவானா, கேது பகவானா, அதாவது சனி பிளஸ் கேது பகவானா என்பது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற தொழில்நுட்பத்திற்கான காரண கிரகம் எது என்பதை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த கேள்வி எண் 7. கேள்வி எண் 7 மிகவும் முக்கியம். 7, 8, 9, 10 4 கேள்விகளும் இதில் அடங்கும். கேள்வி எண் 7 ஹார்மோன் மாற்றத்திற்கான காரண கிரகம் எது? இப்பெல்லாம் இது ரொம்ப முக்கியம். நம்ம பேருக்கு எந்த கிரகத்தை வைத்து நாம் ஹார்மோன் மாற்றத்தை ஆராயலாம்? சுக்கிரன். குறிப்பிட்ட டயத்தில் அந்த ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். குறிப்பிட்ட டயத்தில் ஏற்பட்டால் அது நல்லது. தவறான நேரத்தில் ஏற்படும் போதுதான் தீமை ஏற்படுகிறது. ஹார்மோன் மாற்றத்திற்கான காரண கிரகம் சுக்கிரன், சூரியன், சந்திரன், ராகு. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது சிறப்பான விடை? கேள்வி எண் 8 சோம்பேறித்தனத்திற்குரிய கிரகம் எது? ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்தார். இந்த 2-3 வருஷமாவே ரொம்ப டல்லாவே இருக்கேன். லேட்டா தூங்குறேன், லேட்டா எந்திரிக்கிறேன். சுறுசுறுப்பே இல்லை. தொழில் வாய்ப்புலையும் ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லை. நல்லா வேலையெல்லாம் நல்லா தான் போகுது, வருமானம் வருது. இருந்தாலும் ஒரு ரொம்ப மந்தத்தனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு காரக கிரகம் எது? சனி பகவானா, கேது பகவானா, ராகு பகவானா, செவ்வாய் பகவான்? எந்த கிரகம் சோம்பேறித்தனத்திற்கு காரகம்? கேள்வி எண் 9 இசைக்கு சொந்தக்காரர் யார்? இசைக்கு சொந்தக்காரர் யார்? இந்த கிரகத்தினுடைய தன்மை இருந்தாதான் ஒருத்தருக்கு இசை கேட்கவோ அல்லது ரசிக்கவோ அல்லது அதை உபயோகிக்கவோ முடியும். சுக்கிரன், சூரியன், சந்திரன், ராகு. எந்த கிரகம் இசைக்கு சொந்தக்காரர்? கேள்வி எண் 10 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடர் படிப்பு, ஜோதிடர் கல்வி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்ம வகுப்பில் ஜோதிட வகுப்பு கற்றுக்கொள்ள வருபவர்கள் முதல் நாளிலே ஜாதகத்தோட வர சொல்லும். அவருக்கு ஜோதிடம் அடிப்படையில் வருமா? ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குமா? ஈடுபாடு கொண்டு படிப்பாரா என்பதுதான் நம் ஜாதகத்தில் கேட்கப்படும். ஜோதிடத்தின் கர்த்தாவாகிய இந்த கிரகம் நன்முறையில் இருந்தால் அவருக்கு ஜோதிடம் நன்கு வரும். அந்த கிரகம் எது? புதன், சந்திரன், சனி, கேது. 4த்துக்குமே காரணம் உண்டு. ஜோதிடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் உள்ள கிரகம் தான் நான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதனை எது பெஸ்ட் ஆன்சர்னு போடணும். 4த்துக்குமே ஜோதிடத்துக்கு சம்பந்தம் உண்டு. இருக்கணும். எது பெஸ்ட் ஆன்சர் என்பதுதான் நம்ம கேள்வி. இதற்கான பதிலை தங்களுடைய ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி, சனி நீங்க மற்றதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு கூட ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஆன்சரா எடுக்கணும். 10 out of 10 வாங்கணும். பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கமெண்ட் செக்ஷன் ரிலீஸ் ஆகும். அதுல உங்களுடைய ஆன்சர் போடுங்க. திங்கட்கிழமை இதற்கான பதில்கள் முழுமையான விளக்கத்துடன். இதுல இந்த கேள்விக்கான பதில் முழுமையான விளக்கம் தான் ரொம்ப முக்கியத்துவம். அதில் தான் நாம் அதிகம் கற்றுக்கொள்வோம். ரெகுலர் கிளாஸ்ல விட இந்த தேர்வு வைத்து விட்டு பிறகு நாம் கலந்தாலோசிப்பதில் தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். அதனால் திங்கட்கிழமை முதல் வகுப்பில் நாம் இதற்கான பதிலை ஆராய்வோம். நன்றி.